தமிழ் மக்களுக்காக ஒருமித்து குரல் கொடுக்க போகின்றோம். கொழும்பில் முன்னாள் எம்பி சுமந்திரன் தெரிவிப்பு. எழுகிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது அல்லது புது பிரச்சனைகள் வருகிற போது எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை நாங்கள் வகுத்து கொள்ளலாமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக? அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தனித்துவத்தை பேணி நடந்து கொள்வதற்குமான இணக்கப்பாடு உண்டு. When we face new issues or other issues, we will use this platform as a place where we discuss those matters among ourselves. தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சகல கட்சிகளும் சேர்ந்து விசேடமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இடமில்லை என்பது இங்கு இருக்கின்ற மக்களாலே பேசப்படுகின்றது. மக்களால் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் அவர்களால் இடப்படுகின்ற ஃபேஸ்புக்கும் கமெண்ட்ஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட தெரிகின்றது இந்த கூட்டணி என்னவென்று. அதாவது இந்த கூட்டணி என்பது வேறு எதற்காகவும் அல்ல, இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அல்லது மோசடிகளை ஒழிப்பதற்காக அல்லது திருடர்களை பிடிப்பதற்காக அல்லது நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கு அல்லது வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கு அல்லது ஊழல் மோசடிகளை செய்வதற்கு ஏதுவான கூட்டணியா என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட அவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு நாளைக்கு இவர்களுக்கு கம்பி எண்ணுவதற்கு தவிர்க்க முடியாததாகிவிடும், சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் அந்த சிறைக்கு செல்வதற்கு முதல் தாங்களால் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காக இதை காணக்கூடியதாக. இந்து சமுத்திரத்தை நெருங்கி வரும் எல்னினோ நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். பேராசிரியர் நா பிரதீபராஜா எச்சரிக்கை. எல்னினோவினுடைய வருகை என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாதிரிகளும் அனைத்து மாதிரி நிலையங்களும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆரம்பகட்ட தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் கூட உண்மையில் எங்களை பொறுத்தவரைக்கும் நீர் ஆதாரம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கும் என்பதனால் நீரை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை நாங்கள் உடனடியாக அல்லது விரைந்து மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்னினோவினுடைய உச்சம் வருகின்ற காலப்பகுதிக்கு பின்னர் நீரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதனூடாக நாங்கள் குறைந்த பலனையை பெற முடியும். ஆகவே உடனடியாக அல்லது வினைத்திறனாக விரைந்து செயற்பட்டு எங்களுடைய மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற எல்னினோவினால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை கைதிகள், சிறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட சுமார் 200 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குடும்ப தகராறு, தாய் தந்தையை கொலை செய்த மகன். எம்பிலாப்பிட்டிய கிரவெல் கடுவ பகுதியில் மகனொருவரால் அவரது தாயும் தந்தையும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்றதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் 58 வயதுடைய தந்தை மற்றும் 54 வயதுடைய தாய் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக 26 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் பறக்கும் ட்ரோன் கார்கள் அறிமுகம் வெளியானது அறிவிப்பு. இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் ட்ரோன்களை அறிமுகப்படுத்துவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கு இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் பயணிகள் ட்ரோன்களை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மதிப்பிடும் முன்னோடி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அதன் பணியாளர் நாயகம் தமிந்தர் அம்புவெல்ல தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ட்ரோனும் 6 பயணிகள் வரை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது.
2 ஆண்டுகளிலுமே ஒரு துரிதமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம். அந்த துரிதமான முன்னேற்றத்தை கண்டதன் நிமித்தமாக பொருளாதார ரீதியில் முன்னேறுகிறது இந்த நாடு. அதனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் குழம்பி இருக்கிறார்கள். அது தமிழா சிங்களமா என்று இல்லாமல் குழப்பமடைந்திருக்கிறார். ஏனென்றால் அனைத்து மக்களும் என்பிபியோடு அணிதிரள்கின்றார்கள் என்ற பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறது. இதனால் வரைக்கும் எந்த ஆட்சியாளரும் செய்யாத ஒரு முன்னேற்ற பாதை, பொருளாதார ரீதியில் முன்னேற்ற பாதையை கொண்டு வருவதனூடாக எதிர்க்கட்சியினர்கள் திரும்பவும் இந்த பழைய இனவாத சக்திகளை மீளவும் ஆட்சிக்கு கொண்டு வந்து எவ்வாறு தங்களுடைய இருப்பை தக்க வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இன்று கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு புரோக்கர் கூட்டங்கள். இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் கொழும்பில் கூடுகிறார்கள். கொழும்பிலாம் கூடுகிறார்கள், தமிழ் பிரதேசத்திலேயும் கூட இல்லை. அவர்கள் கொழும்பை மையமாக கொண்டவர்கள் தான். அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் மாதிரி வண்டியிருப்பினம் சிங்களாக்களை. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே குறிக்கோள், புரோக்கர்ன்றது தெரியுமா, தென்பகுதியில் இருக்கிற ஆட்சியாளர்களை, தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு திரும்பவும் ஏதாவது இனவாதத்தை உருவாக்கி அதன் ஊடாக தோல்வி கண்ட அரசியல்வாதிகளை மீள கட்டியெழுப்ப நிற்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள். அதனால் இவர்களது கூட்டம் அவர்களது கூட்டமாகத்தான் இருக்கிறது, மக்களது கூட்டம் இல்லை. அவர்கள் இன்று பயத்தின் ஊடாக கூட்டம் கொடுக்கிறார்கள். தமிழ் பிரதிகள் ஒரு வடமாகாணத்தில் கூட அந்த கூட்டத்தில் அல்லது தமிழ் பிரதேசத்தில் கூட அந்த கூட்டத்தை கூட தெரியாதவர்கள் கொழும்பில் ஹோட்டல்களில் கூடுகிறார்கள். ஒரு வெட்கக்கேடான விஷயம். தமிழ் பிரதேசத்தில் அவர்களுக்கு கூட்ட முடியாது என்றுதான் அவர்களின் நிலைப்பாடு இருக்கிறது. அதில் ஒரு அங்குரார்ப்பணமாக சாகிச்சிரி நகர சபையில் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். எமது அரசாங்கத்தின் இலக்கு நகர சபைகள் எல்லாமே பணங்கள் உழைக்கும் நிறுவனங்கள் குறைவாக இருக்கின்றன. அதனால் அரசாங்கம் அந்த நகர சபைகளுக்கு நிதிகளை ஒதுக்கி இவ்வாறான பாலங்களை ஒரு பொது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாடு பூராகவும் இன்றைய தினம் 800 கிராமங்களை தெரிவு செய்து 100 பாலங்களை இன்றைய தினம் அடிக்கல் நாட்டுகிறோம் நாடு பூராவும். அதில் ஒரு அங்குரார்ப்பணம் சாவச்சேரி நடைபெற்றிருக்கிறது. எங்களோட அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரதேச சபைகள் குறைந்த வருமானங்களை ஈட்டுவதால் அவர்களால் போதிய வீதிகளை செய்ய முடியவில்லை. ஆனாலும் இருந்த வகையிலும் வீதிகளுக்கும் கூட கரிசனை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த டிக்வாவில் பிரதேச சபை வீதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வீதிகளை கூட புனரமைப்பதற்கு நாங்கள் 2500 மில்லியன் நிதிகளை வடக்கு மாகாணம் 5 மாவட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். அதனூடாக இந்த பிரதேச வீதிகள், கிராமத்து வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. அதே நேரம் பிரதேச சபைக்கு ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1250 மில்லியன் 5 மாவட்டங்களுக்கு பிரதேச வீதிகளை போடுவதற்கு இந்த ஆண்டு ஒதுக்கி வேலை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அதே நேரம் எங்களை பொறுத்தவரைக்கும் பிரதேச சபைகளில் இருக்கின்ற மெயினான பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனையாக ஜனாதிபதியர் எடுத்து இந்த குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சிறந்த முறையில் ஒரு பொறிமுறைக்கில் கொண்டு வருவதற்கு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று எமது நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்ற பாதைக்கு ஏற்ற வகையில் பிரதேச சபைகளுக்கும் அரசாங்கத்தால் நிதிகளை விடுவித்து துரிதமான அபிவிருத்திகளை கிராம மட்டத்துக்கு கொண்டு போகின்ற இலக்கு இருக்குது. அதனூடாக பிரதேச சபைகளுடனும் நகர சபைகளுடனும் மாநகர சபைகளுடனும் இணைந்து அவர்களுக்கு போதுமான நிதிகளை, இந்த கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் மேற்கொள்வது தீர்மானித்திருக்கிறது.